வாங்க சூப்பரா ஒரு இட்லி மிளகாப்படி பண்ணலாம். இதுக்கு வந்து கடாயில ஒரு ஒரு பொருளும் போடுறதுக்கு முன்னாடி துளி துளி நல்லெண்ணெய் வந்து ஊத்தியிருக்கோம். தீயாம இருக்க. 1 கப்பு அதாவது 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 150 கிராம் அதாவது 1 1/2 கப்பு கருப்பு உளுந்தையும் அதே மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 10 வரமிளகாய், 10 காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்கு, காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க. 1/2 கப்பு கருப்பு எள்ளு, அதாவது 50 கிராம் கருப்பு எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நல்லா பொன்னிறம் ஆகணும். தண்ணியெல்லாம் வற்றணும். அது வறுத்த பிறகு ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை போட்டு எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, இல்லைனா மிளகாப்படி கெட்டுடும். 1/2 கப்பு தேங்காய், இதுவுமே தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வாசம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை கொப்பரை தேங்காயும் பயன்படுத்தலாம். இதே சூட்டில் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூளும் கொஞ்சம் உப்பும் நம்ம போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து வறுத்து எடுத்துருக்கோம். இப்போது 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்கு இதை வந்து கொர கொரப்பாக அரைச்சிக்கிட்டா இட்லி மிளகாப்படி சூப்பராக ரெடி ஆகிடுங்க.